ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படி கூட சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். எதை வச்சு நான் இந்த கட்லெட் செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நைட்டே ஒரு கை அளவுக்கு மட்டும்தான் வெள்ளை சுண்டலை ஊற வச்சுருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் வெள்ளை சுண்டல் நல்லா ஊறி வரும். இந்த ஊறின சுண்டலை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாம நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் நல்லாவே உருண்டை பிடிச்சி எடுக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி ஒழுகவே கூடாது. நல்ல ஒரு கெட்டித்தன்மையாக இருக்கணும். ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்ல ஒரு பைண்டிங் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கணும். உதிரி உதிரியாக போகக்கூடாது. அதுக்கு நல்லா அரைச்சிக்கணும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஃப்ளேவருக்காக நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறேன். தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள். இந்த மசாலாலாம் சேர்த்த பிடிக்காதவங்க அரைக்கும் போதே பச்சை மிளகாவோ வரமிளகாவோ போட்டு கூட அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது போல் மசாலாலாம் போட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணின கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இதில் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டிருக்கேன். இது கூடவே சின்ன சின்னதாக திருவின பீட்ரூட் தான் சேர்த்திருக்கேன். பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் முட்டைகோஸ் சேர்த்திக்கலாம், கேரட் சேர்த்திக்கலாம். இது ரெண்டுமே காம்பினேஷனாக கூட சேர்த்திக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வெள்ளை சுண்டலோட நல்லா கலந்துடணும். ஒன்றுக்குள்ள ஒன்று நல்லா மர்ஜ் ஆகிட்டு வரணும். இந்த வெள்ளை சுண்டலை நான் இன்னைக்கு கட்லெட் போல தான் செய்ய போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அடை மாதிரி கூட போட்டு எடுத்துக்கலாம். வெள்ளை சுண்டலில் அதிகப்படியாக ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது. நம்மளோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், வெயிட்டை நல்லா மெயின்டைன் பண்ண வச்சுக்கும், நல்ல ஒரு டைஜஷன் கொடுக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம், டின்னர் சொல்லலாம், இல்லை ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் இதை ரோல் பண்ணி கட்லெட் போல தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்லாவே உருண்டை பிடிச்சிட்டு கட்லெட் போல் நான் ஷேப் பண்ணி எடுக்க போகிறேன். ரொம்ப தொன்னமாக எடுக்க வேண்டாம், ஏன்னா நல்லா வேகணும் இல்லையா. டீப் ஃப்ரை நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதனால நான் ஓரளவுக்கு திக்னஸில் கட்லெட் போல் ஷேப் வரணுன்ட்டு நான் ரோல் பண்ணி இது போல் ஷேப்பை நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ஹெல்தியான வெள்ளை சுண்டல் கட்லெட்டு. இதில் பீட்ரூட்லாம் போட்டிருக்கறனால நல்ல ஒரு ரெட் கலர்லேயும் இருக்குது. இது போல் எல்லா மாவுலேயுமே நான் ஃபஸ்ட்டு கட்லெட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாவுக்கு எனக்கு 7 கட்லெட் கிடச்சிது. நல்லா இது போல் திக்காக செஞ்சுட்டு எல்லா கட்லெட்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதில் தோசை தவாவில் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே எண்ணெய் இருக்கிற இடமா பார்த்து தான் நான் 4 கட்லெட் போல் வைக்கிறேன். மிதமான சூட்லேயே தான் நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இது போல் கட்லெட் செஞ்சு சாப்பிடும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸ் போகும். டீ டைமில் டீயோட கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். இதை நல்லா மூடி வச்சுட்டு மிதமான சூட்லேயே தான் வேக வச்சு எடுக்கணும். கீழ்ப்பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் திருப்பி போடணும். நான் ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமலே விட்டுட்டேன். அப்போ தான் கீழ்ப்பகுதியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும்ன்ட்டு இதை 2 ஸ்பூன் வச்சு நல்லா இது போல் திருப்பி விடுறேன். அப்போ தான் உடையாமல் இருக்கணும் இல்லையா. அதனால ஒன்ஸ் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நல்லா ஒன்றுக்கு ஒன்று மர்ஜ் ஆகிக்கும், நமக்கு உடையாது. ஆனால் வேகாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடஞ்சி போகும். அதனால நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. நான் கரண்டி வச்சு கொஞ்சமாக இது போல் அழுத்த கொடுத்துக்கிறேன், ஏன்னா உள்பகுதி எல்லாமே நல்லா வேகணும். அதனால தான் இந்த எல்லா ப்ராசஸுமே மிதமான சூட்டில் வச்சு தான் நான் செய்கிறேன். நான் ஃப்ளேம் ஆன்லேயே வைக்கல, ஏன்னா மேல் பகுதி கலர் மாறி வெந்திருக்கும், உள்ளெல்லாம் வேகாமல் பச்சையாக இருக்கும். அது நம்மளுக்கு வயிற்று உபாதையும் கொடுக்கும். இன்னொரு பக்கமும் மூடி வச்சு நல்லா வேக வச்சுட்டு திரும்பவும் 2 பக்கமும் நான் திரும்ப திரும்ப அப்படியே வேக வச்சு அப்பப்போ கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன், நல்லா மொறுமொறுன்னு ஆகுற வரைக்கும். இப்போ இதை கலர் பார்த்தாவே தெரியும், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம்.
இது போல் கட்லெட் செஞ்சு சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்டியாக இருக்கும், பார்க்குறதுக்குமே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுற சமயத்தில் ரொம்ப எண்ணெய் சேர்த்தி சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ரெண்டாவது பேட்சும் வச்சுட்டு நான் இதுலேயுமே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்லேயே தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நான் ரெடி பண்ண கட்லெட்டை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக உள்ளே வெந்து வந்திருக்குன்னு. டேஸ்ட்டுமே பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள்.